வணக்கம் அன்பு நண்பர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் அக்டோபர் 12ஆம் தேதி, புரட்டாசி 26 திங்கட்கிழமை, தேய்பிறை தசமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், சாத்வியம் நாமயோகம், பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்று தனிய நாள். இன்றைய தினத்தில் 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய ஒரு நாள், நல்ல மங்களகரமான நாள். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் என்று உங்களுக்கு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு வரும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டு உறவினர்கள், சக பணியாளர்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு அண்டை அயலாருடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்றாகும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனது ஒரு ஆசிலேஷனான நிலையிலே இருக்கும். ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்காது. ஸோ இன்றைக்கி என்ன வேலை பண்ண போகிறீங்கன்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிலையற்ற நிம்மதியற்ற ஒரு நிலை என்று உண்டாகும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் தொழில் தொடர்புகள் நன்மையை தரும். கன்னியா ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். வரும் வியாபாரம் கூடும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் தடை ஏற்பட்டு அது மீண்டும் சரியாக நடக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும். பொன் பொருள் கூடும். நகை கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னங்க இன்ன ரேட்டுக்கு இதான்ட்டு வாங்குவீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக. இன்றைக்கி வாங்கினாலும் இந்த மாதத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் சலனம் உண்டாகும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் முதலீடுகள் லாபங்கள் அதிகரிக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பிரயாணங்கள் இன்று வெற்றியை தரும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் சின்ன சின்ன சங்கடங்கள் உண்டாகி தோன்றி மறையும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மேன்மை என்ற நிலை உண்டாகும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பாயிண்ட் நீங்கள் மேலே போவீங்க. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தவிர்க்க வேண்டும். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக உறவினர்கள் மூலமாக, பங்காளிகள் மூலமாக ஒரு நன்மை ஏற்படும். என் பங்காளி எப்படி சார் நன்மை பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து பண உறவு உண்டாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் உண்டாகும் சஞ்சலத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்னென்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் தசமி. ஸோ இன்றைய தினம் சந்திரமானப்படி 25வது நாள் சுக்கர ஜெயந்தி. ஸோ இன்று சுக்கரனுடைய வழிபாடு செய்வதும், வெள்ளை குதிரை மீது இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெள்ளை ஆடை அணிவித்து இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு உங்கள் பேரைக்கு அர்ச்சனை பண்ணிக்கொள்வது இன்று உங்களுடைய சகல சௌபாக்கியத்தையும் செல்வத்தையும் தரும் என்பது பஞ்சாங்க விதி. ஸோ இன்றைய தினத்துடைய கேள்வியாளர்களை சந்திப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ஆர்.எம். கார்த்திகேயன். டிசம்பர் 9ஆம் தேதி 1992 புதுக்கோட்டையில் பிறந்திருக்காரு. ஸோ மதியம் விடியற்காலை 1:06 பிறந்திருக்காரு. ஸோ ரிஷபராசி, மிருகசீரிடம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், கன்னியா லக்கணம். இவருடைய கேள்வி ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் எ அப்ராட் ஜாப் 8 months பிஃபோர் பட் ஸ்டில் ஐ டிடன்ட் கெட் எ விசா டு ட்ராவல். வென் I will get a travel visa. Second, actually I am in relationship. Recent days we are facing a lot of problems with us. When I will get married with my loved one. So I need a பரிகாரம் to avoid such a problem. நீங்கள் அவங்க ஏதாவது திட்டினாங்கன்னா அமைதியாக போகிறது தான் சார் பரிகாரம். பரிகாரம் என்பது என்னை பொறுத்தவரை மனிதன் ஒரு தேவையும் ஒரு அவசரத்தையும் ஒரு பேராசையும் அல்லது ஒரு நிர்பந்தத்தையும் காரணம் காட்டி ஒரு விஷயத்தை செய்ய வைத்து அது வெற்றி பெற்றால் தன்னால் நடந்தது, வெற்றி பெறவில்லைனால் கடவுள் உனக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு அமௌண்ட்டை வாங்குறத என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் கல்யாணத்தில் தோஷம் இருந்தால் அதுக்கு கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லலாம்.
2 பேர் சேர்றதுக்கு பிரியறதுலாம் வந்து நம்மளுடைய பக்குவம் தான் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முதல் கேள்விக்கான பதில், எப்போ வெளிநாடு போவீங்க? ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிடுச்சு டைமு. ஸோ நவம்பர் எண்டுக்கு மேலே டிசம்பரில் உங்களுக்கு விசா கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஜனவரி பொங்கல் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படியுமே போய் கல்யாணத்தில் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கனாலும் அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 2021 எண்டில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேர்களே, அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் வைஷ்ணவி சிந்துஜா. என்னுடைய டாக்டர் மேரேஜை பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க 19 ஜூன் 1993 மதியம் 12:04 திருச்சியில் பிறந்திருக்காங்க. என்னுடைய டாக்டருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், அவளுக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும்னு இருக்காங்க. அம்மா 2மே இந்த வருஷம் எண்டில் கிடைக்குமா? ஸோ டிசம்பர் இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ 2020 டிசம்பருக்கு மேலே வேலை கிடைக்கும். 2021 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வேலைக்கு போகிற வரனா கிடைக்கும். நல்ல ஒரு உத்தியோகத்தில் ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனியில், ஒரு நல்ல கம்பெனி, ரெப்யூட்டட் கம்பெனியில், அதாவது அந்த வேலை வந்து பயம் இல்லாத ஒரு வேலைக்கு ப்ரைவேட் கம்பெனியில் நீண்ட காலம் வேலை செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடிய வரனா கிடைக்குமா? கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக பாகையில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்குது. பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக கல்யாணத்துக்காக வேண்டிட்டு புதன்கிழமை நெய் விளக்கு போட சொல்லுங்கள், ஒரு நல்ல மாற்றம் வரும்.